கேட்டதை கொடுக்க தயாராக இருக்கும் பிரபஞ்சம். இந்த 2 வார்த்தை சொன்னால் போதும், கேட்டதை கொடுக்கும். ஸ்கிரிப்ட் பண்ணாம முழுமையா பாருங்க, உங்களுக்கு இது பயனுள்ள தகவலாக அமையும். குருவே சரணம், குருவின் திருவடியே சரணம். எவரை மறவேனும் குருவை மறவேன், எவரானை மறவேனும் குருவானை மறவேன். குருவே சரணம், குருவின் திருவடியே சரணம். அண்டத்தில் உள்ளது அனைத்தும் பிண்டத்திலும் உள்ளது. அண்ட பிண்டங்களை இணைக்கும் சக்தி ஞாத சக்தி என்று பொருள். நாதம் என்றால் சப்தம் என்று பொருள். அண்டம் என்பது தலைப்பகுதியாகவும் பிண்டம் என்பது உடல் பகுதியாகவும் உள்ளது. இதை இரண்டையும் இணைக்கும் இடம் கழுத்து பகுதி. இங்கிருந்தே நாத சத்தம் ஒலிக்கிறது. கழுத்து பகுதியிலிருந்து வரும் வார்த்தைகள் தான் பிரபஞ்சத்தோடு நம்மை இணைக்க உதவுகிறது. பிரபஞ்சத்தோடு நாம் தொடர்பு கொள்ள நாம் நம்மிடமிருந்து விட்டுவிட வேண்டிய ஒன்று கோபம். கோபத்தை விட்டொழிக்க முதலில் நம்மை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் ஆன்மாக்கள் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். ஒரு உயிர்களாக பார்த்தால் மட்டுமே கோபம் அதிகமாக வரும். சுற்றி இருப்பவர்கள் அனைத்துமே ஆன்மாக்கள் தான். மரம், செடி, கொடி, மனிதர்கள், மிருகங்கள் அனைத்துமே ஆன்மா என்பதை நாம் முதலில் உணர்ந்து கொண்டாலே கோபம் என்பது நம்மை விட்டு சென்றுவிடும். பிரபஞ்சத்தோடு பேசும்போது நாமும் பிரபஞ்சத்தோடு ஒன்றாக கலந்து விட்டதாக எண்ணி கோபங்கள் அல்லாத ஒரு மென்மையான மனதோடு பிரபஞ்சத்துடன் நாம் பேச வேண்டும். பிரபஞ்சத்துடன் என்ன பேசுகிறோம் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். இல்லை என்ற வார்த்தை பிரபஞ்சத்திற்கு தெரியாது. நாம் எதை நினைக்கிறோமோ அதையே நமக்கு பரிசாக அளிக்கிறது. என்னிடம் பணம் இல்லை, பொருள் இல்லை, நிம்மதி இல்லை என்பதை விட பணம் வேண்டும், பொருள் வேண்டும், நிம்மதி வேண்டும் என்று கேட்டால் அதை கொடுக்க தயாராக இருக்கிறது பிரபஞ்சம். பிரபஞ்சத்திடம் தினமும் இந்த 2ஐ மட்டும் சொல்லுங்கள். நிச்சயமாக பிரபஞ்சம் உங்களுக்கு சாதகமாக உங்கள் சூழ்நிலையை மாற்றும். இந்த ரகசியத்தை ஒரு நாளைக்கு 2 முறை மட்டும் பயன்படுத்தி பாருங்கள். நிச்சயமாக மிக பெரிய அளவில் உங்கள் வாழ்வில் ஒரு மாற்றம் வரும். காலை எழுந்தவுடன் மற்றும் இரவு தூங்கும் முன் இதை மட்டும் செய்யுங்கள். என்ன செய்ய வேண்டும்? காலை எழுந்தவுடன் நன்றி கூறுவதற்கும் மன்னிப்பு கேட்பதற்கும் மறந்து விடாதீர்கள். அதே போல இரவு தூங்கும் முன்னும் நன்றி சொல்வதற்கும் மன்னிப்பு கேட்பதற்கும் மறந்து விடாதீர்கள். காலை எழுந்தவுடன் சொல்லாலோ செயலாலோ மனதாலோ உடலாலோ யார் எனக்கு இன்று நன்மை செய்ய காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கோடான கோடி நன்றி. சொல்லாலோ செயலாலோ மனதாலோ உடலாலோ இதுவரை, இந்த நாள் வரை, இந்த நிமிடம் வரை யாருக்கு நான் தீங்கு செய்திருந்தாலும் அவர்களிடம் மன்றாடி மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அந்த ஆன்மா என்னை மன்னிக்கட்டும் என்று ஒரு வார்த்தை சொன்னால் நிச்சயமாக அந்த நாள் உங்களுக்கு ஒரு புதிய நாளாக இருக்கும். அதே போல இரவு தூங்கும் முன் எனக்காக சொல்லால் செயலால் மனதால் உடலால் யார் யார் நன்மை செய்தார்களோ அவர்களுக்கெல்லாம் கோடான கோடி நன்றி என்று சொல்லிவிட்டு, சொல்லால் செயலால் மனதால் நினைவால் நான் யார் யாருக்கு தீங்கு செய்தேனோ, யாரை வருத்தப்பட செய்தேனோ அவர்களின் ஆன்மாக்கள் என்னை மன்னிக்கட்டும் என்று ஒன்று மன்னிப்பு கேட்டு பாருங்கள். காலப்போக்கில் ஒருவர் மனதை காயப்படுத்துவதை கூட நீங்களே நிறுத்தி விடுவீர்கள். அதற்கு பின்னர் பிரபஞ்சத்திடம் நீங்கள் பேசலாம். பஞ்சபூதங்களுடனும் நீங்கள் பேசலாம். பிரபஞ்சத்தோடு இணைந்து செயல்படக்கூடிய ஒரு சக்தி ஒவ்வொருவரின் மனதிற்கும் இருக்கிறது. அந்த மனதை வல்லமைப்படுத்த வேண்டுமென்றால் இப்போது சொன்னது முதல் படி மட்டுமே. அடுத்தது பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்வது. அதாவது பஞ்சபூதங்கள்ல வருண பகவான், அதாவது மழை வருதுன்னு சொன்னால் வருண பகவானை வேண்டி ஒரு 10 நிமிஷம் உங்களால் மழையை கூட தள்ளி போட முடியும். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான பயிற்சி. நீங்கள் எந்தவித செலவும் செய்யாமல் எடுக்கக்கூடிய சுலபமான பயிற்சிகள். இதில் முதல் படிதான் மன்னிப்பும் நன்றியும். இதை செய்தாலே பல மாற்றங்கள் உங்கள் வாழ்வில் உருவாகும். இனி அடுத்து வரும் காலங்களில் நீங்கள் பஞ்சபூதங்களுடன் எப்படி பேசுவது என்பதை பற்றிய பதிவுகளை பதிவிறக்கம் செய்கிறேன். நன்றி, வணக்கம். கோவை மாவட்டம் முத்துலட்சுமி, காளி உபாசகர். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து இதை முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. மற்றவங்களுக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.